வெளியில போடி. உன்னால தானே இவ்வளவு பிரச்சனை. இனங்க இவளால தான் இந்த வீட்டுல பிரச்சனை. வெளியில போடினா. நீ ஓடு வெளியில. ஏய் நீ உயிரோட இருந்தா வாடி. சொல்றது கேட்க மாட்டேன். போயா. ஐயோ அப்பா ஐயோ என்ன எரியால் தொட்டு அடிச்சு இல்லையே. ரத்தம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சேடி. கொண்டுட்டேடி பாவி. நான் ஒன்னும் சும்மா வர மாட்டேன். நிறுத்தியா. பொம்பளைங்க கிட்டயா வீரத்தை காமிக்கிற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு வெக்கமால? போயா இங்க இருந்து. போடா டீ கடைக்காரா. அண்ணனுக்கு ரத்தம் வந்து நீ பாத்துறீரியா? ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காடா. என் சத்தத்தை கேட்டு நீ வரல. அவ அடிச்ச சத்தத்தை கேட்டு தானே வந்த. விடுனே ஏதோ நடந்து போச்சு. இதை போய் பெருசு பண்ணிட்டு பெருசு பண்ண உனக்கு தானே அசிங்கம். இதையெல்லாம் பெருசு படுத்தாம விடுறதாடா. இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாதா? இதுக்கெல்லாம் ஒரு நாயம் கிடைச்சாகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்டி. ஏய் நீ உங்க ஆத்தா வீட்டுக்கு போடி. வர போலீஸோட வரண்டி. பொறுமையா என்ன பேசிக்கலானே. ஏய் பேசாம இருடா. இவெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. போலீஸோட வரண்டி இருடி. வா விடுங்கம்மா. அந்த பத்தி உனக்கு தெரியும்ல. வீணா அழுதுகிட்டு. ஏமா நீங்கள் சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப அழுகுறால என்ன ஆக போகுது? அழாதீங்க. நீ ஏமா இங்க வந்து கோவப்பட்ட? அந்த மனுஷன் உன்னை கண்ணா பின்னான்னு பேசுறான். பரவாயில்ல. நர்மதா இங்க இருந்ததுல இதானே செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஐயோ அந்த மனுஷன் போலீஸ்க்கு போயிட்டானா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவானே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. பேபி இவங்க எல்லாம் குடுத்தனமா பண்றாங்க. அவன் தரிசனம் பண்ணிட்டாலேடா. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சா? கர்மம். இது குடுத்தனம் பண்ற வீடு மாதிரியா இருக்குது. அடி தடி சண்டை இதெல்லாம் நல்லவா இருக்குன்னு கேட்க வந்தமா. யோ வாயா. என்ன மட்டும் அடக்குடி. நீங்க வாங்க உள்ள போலாம். வாங்க. அனிதா அந்த கிறுக்கன் போய் போலீஸ் வச்சு கூட்டு வந்துட போறான். போலீஸ் வரும்போது நீங்க இருக்க வேண்டாம். போய் மேலே ஏறு. போய் மேலே ஏறு. போ. சரோ சரோ ஏமா சரோ பாத்தீங்களா? அட வீட்ல இல்லையா? வீட்டுல இல்லாதனால தானே கேக்குறேன். அதுக்குள்ளேயேவா போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? என்ன உளறீங்க? என்ன உளறேன் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? போப்ப. உன் பொண்டாட்டிய எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காத்தி வச்சிருக்காங்களோ? நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த கர்மத்தை நான் எப்படி விவரமா சொல்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்திருந்தேன்னா வெலாவரியா நீயே பாத்துருக்கலாம். இங்க ஒரு நாடகமே இல்ல நடந்தது. அந்த லட்சுமி புருஷன் கூத்தடிக்க அதுங்க பிள்ளைங்க எல்லாம் சத்தம் போட இது குடித்தனம் பண்ற வீடு மாதிரியா இருந்தது. சந்தக்கடை மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அந்த கர்மத்தை தானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். லட்சுமி புருஷன் பொன்ராசு குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா. பொண்டாட்டி அவனை விட்டா பாரு ஒரு அரை. சரோவா? ஆமா. ஆங்காரம் வந்தவ மாதிரி அவனை அடிச்சு புடிச்சு கீழே தள்ளி கீழே விழுந்து மண்டை உடைச்சு ரத்தம் வந்து அவன் கோவமா போலீஸ்ல சொல்றேன்னு போயிருக்கிறான். என்னென்ன கூத்து நடக்க போதோ தெரியல. போ. சரோ எங்க இப்ப? எனக்கு என்ன தெரியும்? போ போய் தேடு போ. சரோ வந்துட்டீங்களா? என்ன சரோ அந்த ஓனர் அம்மா என்னமா சொல்லிட்டு போறாங்க? என்ன சொன்னாங்க? அந்த பொன்ராசு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கானாமே.
நான் மட்டும் அந்த ஆளை தடுக்கலைன்னா இந்நேரம் ஒரு பெரிய விபரீதமே நடந்திருக்கும். என்ன நடந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு மத்தவங்க விஷயத்துல தலையிடுற? சார் இவதான் சார், இந்த தடிச்சுதான் சார். இவங்க தானே அது? ஆமா சார். ஏம்மா பார்த்தா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்க, இப்படி பஜாரி மாதிரி நடந்திருக்க. ஒரு ஆம்பளைய கீழே தள்ளி ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு அடிச்சிருக்க. அவ்வளவு பெரிய ஆளா நீ? யாருமா உன் புருஷன்? நான் தான் சார். நீதானா? அடுத்த ஆம்பளை தொட்டு கீழே தள்ளி ரத்த காயம் வர அளவுக்கு அடிச்சிருக்கா. நீ என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா? இல்ல சார், நான் இப்பதான் வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏமா நீ என்ன இந்த காம்பவுண்ட்ல பெரிய ரவுடி நினைப்பா மனசுல? ஒழுங்கா லட்சணமா பொம்பளையா வீட்டுல இருக்க மாட்டீங்களோ? அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னவோ செய்யட்டுமா, அதுக்காக கை நீட்டி அடிச்சிருவியா நீயே? அவன் என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணுமா? ஏன் சார், அந்த ஆள் ஆம்பளை உதட்டுக்கு மேல மீசை இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவன் என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணும்? என்னம்மா ஜாஸ்தியா பேசுற? பேசாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இளக்காரம், அதுலயும் பொண்டாட்டிங்கன்னா மூலையில கிடக்குற செருப்பை விட கேவலமா நினைக்கிறீங்க. இந்த ஆளு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம குடியிருக்கிற வீட்டுக்கே கூத்தியாட கூட்டிட்டு வரான். அவன் என்னமோ பண்றான், நீ எதுக்கு அவன் அடிச்ச? சார், உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. சரி எது தப்பு எதுன்னு பார்த்து தண்டிக்கிற பதவியில நீங்க இருக்கீங்க. பொண்டாட்டிய தூக்கி தலை மேல வச்சு கொண்டாட வேண்டாம் சார். ஆனா அவளை ஒரு மனுஷியா மதிக்கலாம்ல. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் ஒதுங்கி நின்னாலும், அவ ஆம்பளைன்னு நினைச்சு இதுல தலையிடாம நான் ஒதுங்கி நின்னாலும் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இவனோட பொண்டாட்டிய இதே இடத்துல வச்சு உயிரோட கொளுத்திருப்பான் சார். இங்க இருக்கிற எல்லாரையும் வேணா நீங்க கேட்டு பாருங்க. 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு பாவம் மெஸ் நடத்தி பொழைக்கிறாங்க அந்த அம்மா. வாயில்லாத அப்ராணி. இவன் சேர்த்துக்கிட்ட பொம்பளையோட இந்த வீட்டுல வந்து இருக்கணும்னு சொல்லி தகராறு பண்றான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான். அந்த அம்மா மேல மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்த பார்த்தா. நான் தடுக்கலைன்னா இந்நேரம் அந்த அம்மா வெந்து பொணமா இருப்பாங்க. இவங்க 3 பேரும் அனாதையா இருப்பாங்க. இந்த அயோக்கியனுக்கு அடிப்பட்டதுக்காக நீங்க விசாரிக்க வந்ததுக்கு பதிலா அவங்களோட சாவுக்கு விசாரிக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருப்பீங்க. என்னம்மா இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், நீங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட். முதல்ல இந்த ஆள் அடிச்சு உள்ள தள்ளுங்க. சரோக்கா சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க 2 பேரும் யாருமா? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இந்த ஆளோட பொண்ணுங்க தான் சார் நாங்க. இங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இத்தினூட்ட காயத்துக்காக வெக்க இல்லாம உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஏய், என்னமோ அப்பாவி மாதிரி வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த, இங்க வந்து பார்த்தா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. சார் அது நான் பெத்த பொண்ணுங்களா சார்? அதுங்க நீ முதல்ல பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கோ. சார், நான் என் பொண்ணுங்களை ஒழுங்கா தான் சார் வளர்த்துருக்கேன். இந்த பொம்பளை தான் சார் இவங்களை கெடுத்து வச்சிருக்கா. ஏய், பொம்பளை கம்பளன்னு பேசினா அடிச்சு பல்லுகள்ல பேத்துருவோம் பாத்துக்க. நீ பெத்த பொண்ணுங்க தானே சொல்லுது உன்னை பத்தி. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிங்க சார். இனிமே இந்த மாதிரி பண்ண கொலைகேசில பிடிச்சி உள்ள தள்ளிடுவார் ராஸ்கல். சார் அதுக்கு எதுக்கு சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? ஏதோ மாப்பிள்ள தெரியாதனமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், வாபஸ் வாங்கிட்டுமா சார்? ஏண்டா நீ நினைச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நினைச்சா வாபஸ் வாங்கிறதுக்கு தானே உன் மாமியார் வீடு நினைச்சுக்கிட்டியா? எல்லாம் அப்படிதானே சார் பேசுறாங்க. பாத்தீங்களா சார் எவ்வளவு திமிரா பேசுறா? இனிமேலாவது பொண்டாட்டி பொண்ணுங்களுக்கு அனாவசியமா தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. டேய், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கோ, தொலைச்சு போடுவா ராஸ்கல். சார் இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் எதுக்கு சார் வரேன்? அது அந்த அம்மா இருக்காங்க, 3 பேரையும் காப்பாத்துவாங்க. என் பொண்ணுங்கள என் பொண்டாட்டியும் காப்பாத்துவாங்க. நல்லா காப்பாத்துங்க. டேய் ஆம்பளைங்களா, இனிமேல் இந்த காம்பவுண்ட்ல வேலை இல்லடா. இனிமேல் இந்த பொம்பளை கையில அடி வாங்கி சாவுங்க. பரவாயில்ல சார், நான் கூட என்னமோ நினைச்சேன். உங்க பொண்டாட்டி நீங்க நல்லபடியா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுங்களா? இந்தாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னங்க, நீங்க என்ன இந்த மாதிரி முன்னாடி பார்த்தது இல்லையே. நீ ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லையே? எப்படி சரோ திடீர்னு உனக்கு இவ்வளவு தைரியம்? ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை. அப்படி இல்ல, நீ கிராமத்துல வளர்ந்தவ, இந்த போலீஸ் இந்த சமாச்சாரம்லாம் உனக்கு தெரியாது. இருந்தாலும் இவ்வளவு தைரியம் எப்படி உனக்கு? இது உன்னோட இயற்கையான சுபாவம் மாதிரி தெரியலையே. அதான் சொன்னேனுங்க, என்னமோ சில சந்தர்ப்பங்கள் நம்மள கோவப்பட வைக்குது. இதெல்லாம் திட்டம் போட்டு வர்றது இல்லைங்க. ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். இது நீ நேரடியாவே சம்பந்தப்படாத விஷயம். இந்த விஷயத்துல உனக்கு ஏது இவ்வளவு துணிச்சல்? எப்படிங்க சம்பந்தம் இல்லாத விஷயம்னு சொல்றீங்க? லக்ஷ்மி அம்மாவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே.
இந்த கொடுமையெல்லாம் யாருக்கும் நடந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லைங்க. பொதுவா பொம்பளைங்கெல்லாம் அப்பாவிங்க பயந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ பெரிய தப்பு. கோயில் பசு கூட பயந்த பிராணிதான். அதுக்கு கூட கோவம் வரும் எப்பவாவது. நீங்க பார்த்ததில்ல? சரோ, இந்த சட்டை நானே மாட்டிக்கிறேன். என்னங்க என்னங்க? ஐயோ வணக்கம் மாணிக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு பேர் வச்சுட்டு கவுத்துட்டீங்களா? நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்க முதலாளியோட எல்லா ஹோட்டலுக்கும் என் கடையில தான் காய்கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க. என்னாச்சு? அதை ஏன் கேட்குற மாணிக்கம்? உங்ககிட்ட டீலிங் வச்சுக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு சிவசாமி நேரா எங்க முதலாளி கிட்ட போய் அவர் கடையிலே காய்கறி வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல மாணிக்கம், உங்ககிட்ட பிசினஸ் பேசி கமிஷன் வாங்குறத அந்த சிவசாமி எங்க முதலாளி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. என் வேலையே போக வேண்டியது இந்த தடவை மன்னிச்சு அனுப்பிட்டாரு. இப்போ உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ரிஸ்க் தான். இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ என்ன தப்பா நினைக்க கூடாது பாரு, அதுக்காக தான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் மாணிக்கம், வரட்டுமா? பழனி, நான் ஒன்று கேட்குறேன், மறைக்காம பதில் சொல்லு. என்னென்ன விஷயம்? பழனி, கொஞ்ச நாளாவே நீ என் மேலே வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோபத்தில் இங்கே நடந்ததை அங்கே சொல்லி ஏதாச்சும் கோல்மால் பண்ணிட்டியா? அதானே பார்த்தேன். ஓம் புத்தி ஒன்றை விட்டு போமா. நீ யோக்கியமா இருந்தா அடுத்தவனை யோக்கியமா நினைப்ப. நீ தான் சரியான பேச்சு மாத்தி பாட்டியா இருக்கிய. பழனி, யோ போது நிறுத்தியா. இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஒவ்வொன்னா அவுத்து விட்டான்னு வைய, உன் பொழப்பு நாரி போயிடும். பழனி, ஓவரா பேசுறேன். என்ன ஓவரா பேசுறாங்க? நீ என்ன பண்ண? உன் தம்பிக்கு பதிலா என்ன வேலை வச்சுக்கன்னு சொல்லி நேரடியா உரிமையா தானே கேட்டேன். சூழ்ச்சி ஒன்றும் பண்ணலையா? ஆனா நீ என்ன எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தின. அன்னைக்கு அந்த பண விஷயத்துல என்ன நம்ப கூடாதுன்னு சொல்ற. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டு போறான்றதுக்காக என் மேலே சந்தேகப்படுறியா? நன்றி நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன சந்தேகப்படுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? பழனிண்ணே ப்ளீஸ், அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாருன்னா விடுங்க, இதை பெருசுப்படுத்தாதீங்க, இதோட விட்டுருங்க. இல்ல செல்வம், அவரை தெரியாம பேசுறாரு, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு. ஏதோ நம்ம கூட வேலை செஞ்சாலும் முதலையிலனா நமக்கு பெருமை தான் நினைச்சேன். ஒரு நாள் அவர் முதுகுல குத்தன்னு நினைச்சதே இல்ல. அந்த புத்தி அவருக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இதை பாருங்க, விட்டுருங்க, இதோட விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு ஆளுக்கு மனுஷனோட தராதரம் தெரியணும். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். கொன்னனுக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னே தெரியல. இனிமே நான் இங்க இருக்க முடியாது, நான் வரேன். என்னடா இங்க நிக்கிற? ஏன் கேட்க மாட்டேன்? இப்பெல்லாம் நம்மள கண்டுக்கிறதே இல்ல. ஸ்டுடியோ பக்கம் வந்தாலும் பார்க்க முடியறது இல்ல. ஏதோ நம்ம தயவு தேவையில்லன்ற ஸ்டேஜுக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. யாரா இவன்? ஏதாச்சும் முக்கியமான வேலையா போயிருப்பேன், அதான் நீ வந்தப்போ இருந்திருக்க மாட்டேன். மத்தபடி உன் தயவு எனக்கு அப்பப்போ தேவைப்படாமல போகும். அப்பப்போ சரிதான், சொல்லுவடி சொல்லுவ. ரொம்ப சலிச்சுக்காதரா, அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. ஓகே, என்னாச்சுடா அந்த விஜய் மேட்ரு? டேக் ஆஃப் ஆயிடுச்சா? யா நான் அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்னது ரெஜிஸ்டர் மேரேஜா? என்னடா பைத்தியக்காரத்தனம்? கரெக்ட் தான், ஆனா வேற வழி இல்லையே. ஏடா கூட மாட்டிக்காதரா. மாட்டுறதா நானா? டேய், தூண்டில் போட போறவனே நான்டா, மாட்ட போறது அவ. ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கற தூண்டில். டேய், இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா ஸ்பெஷல்? இவன் ஒருத்தன் ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, ஆனா பயங்கரமான டார்ச்சர் பார்ட்டி. கல்யாணம் பண்ணாதான் மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டா. சரி, நமக்கு தான் இது புதுசு இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு போய் கல்யாணம் அது இதுன்னு போடா, வேற ஆள் அல்ல, விட்டு தள்ளுறா. போடா, யார் இவன்? அப்ப இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது, ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா படுத்தது, இதெல்லாம் வீணா போறதா? டேய், லைஃப்ல எது வேணா வீணா போலாம்டா, ஆனா நம்ம உழைப்பு இருக்கே உழைப்பு, அது மட்டும் என்னைக்கும் வீணாவே போக கூடாது. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட வாயில இருந்து எப்பேற்பட்ட முத்து. சரி, அவன் இந்த கூத்துக்கு தயாராட்டலா? தயாரா? டேக் ஆஃப்கே ரெடியா இருக்காடா. அந்த அளவுக்கு சொட்டு நீளம் போட்டு அவ மூளைய வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் செட்டப் பண்ணல அப்பா அம்மா அத்தை அவங்களெல்லாம் கூட வந்து மீட் பண்ணிட்டாடா.
பாவண்டா அந்த பொண்ணு. அவங்க மேல கூட பயங்கர மரியாதை வச்சிருக்கான்னு பாத்துக்கோயே. இளங்க சுடக்கு போட்டேன்னு வையேன், கட்டின புடவையோட வந்து நிப்பேங்கிறா. எப்படி? என்னவோப்பா, விஷயம் வெற்றி அடையணும். ஆல் தி பெஸ்ட். டேய், நான் என்னடா தோத்துருக்கேன், வாடா. தனோ தனோ. என்ன மாமா? என்னது இது? அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்தேன். ஏது கையில காசு இல்லைன்னு சொன்னீங்க? அதை கேட்குறியா? நான் சோடா ஃபேக்டரி வச்சிருந்தப்போ யாராச்சும் கேட்டா 50 கொடுக்கறது சின்ன அமௌண்ட் தானே, திருப்பி கேட்கறது இல்ல. அப்படி ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தேன், அவன் எடுத்த மாதிரி வந்தான். சும்மா கேட்டு பாப்பேன்னு கேட்டேன், அவன் கொடுத்துட்டான். அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏ மாமா, மிச்ச காசு ஏதாவது இருக்கா? ஒரு 25 ரூபா மிச்சம் இருக்கு. எதுக்கு? இல்ல, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தீந்து போச்சு, அதான். அதுக்குள்ளயா? என்ன மாமா அதுக்குள்ளேயான்னு கேக்குறீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து முழுசாவா வாங்கணும்? பாதி பாதி தானே வாங்கணும். அதுக்குள்ள தானோ 25 ரூபா தான் இருக்கு, பத்தாதே? பத்தாதுதான். சரி, மருந்து சீட்டெல்லாம் எடுத்து வை, நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். சரி. என்ன மாமா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? ஏதாவது கோட்டை கட்டலான்னு யோசனையா? ஏன் தானோ இந்த வீட்டை வித்துட்டா என்ன? ஏ மாமா, மிச்ச காசு ஏதாவது இருக்கா? ஒரு 25 ரூபா மிச்சம் இருக்கு. எதுக்கு? இல்ல, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தீந்து போச்சு, அதான். அதுக்குள்ளயா? என்ன மாமா அதுக்குள்ளேயான்னு கேக்குறீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து முழுசாவா வாங்கணும்? பாதி பாதி தானே வாங்கணும். அதுக்குள்ள தானோ 25 ரூபா தான் இருக்கு, பத்தாதே? பத்தாதுதான். சரி, மருந்து சீட்டெல்லாம் எடுத்து வை, நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். சரி. என்ன மாமா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? ஏதாவது கோட்டை கட்டலான்னு யோசனையா? இந்த வீட்டை வித்துட்டா என்ன? என்ன உளறீங்க? அதராத, நான் வேற வேலை இல்லாம சும்மா இருக்கேனா? ஒவ்வொரு நாள் பொழுதையும் இழுத்து பிடிச்சி ஓட்ட வேண்டியிருக்கு. அதான் இந்த வீட்டை வித்துட்டு நல்லதா ஒரு தொழில் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி போதும் சாமி, பட்டதெல்லாம் போதும். நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு இதையாவது விட்டு வைக்க வேண்டாமா? அந்த புள்ள இந்த வீட்டுல தவழ வேண்டாமா? இது பாருங்க, அவசரப்பட்டு சோடா ஃபேக்டரி வித்த மாதிரி இந்த வீட்டை வித்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு மட்டும் இந்த வீட்டை விற்கணும்னு ஆசையா என்ன? எங்க அப்பா அம்மா விட்டு போன சொத்துல இந்த வீடு மட்டும்தான் மிச்சம். ஆனா பத்தியா, நம்ம பொழப்பு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சா இன்னைக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னு பயமா இருக்கு. இருக்கட்டுங்க, ஆனா எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுல மட்டும் கை வைக்க வேண்டாம். இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு இந்த சொந்த தொழில் பண்றதெல்லாம் விட்டுருங்க. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போங்க. சம்பளம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. வேலைக்கு தான் போனே அந்த மில்லு முதலாளி தேவராஜன் சரியான கிறகம் பிடிச்சவனால இருந்து வாச்சான். இத பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இத பாருங்க, நாம இருக்கிற நிலைமையில எப்பேற்பட்டவனா இருந்தா கூட நாம தாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீங்க ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் பரவாயில்ல மாமா. ஒரு நாளைக்கு 20-30 கொண்டு வந்தாலும் பரவாயில்ல.
நம்ம வயிற்றுப்பாடு தீந்தா போதும். அதை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அவன் பொண்டாட்டிக்கு புடவை நகை என்னென்னமோ எடுத்து கொடுக்குறான். ஆனா நான் உனக்கு என்ன மாமா நீங்க? உங்க மனசு எனக்கு தெரியாதா? கையில காசு இருந்தா அள்ளி வீச மாட்டீங்க. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மத்தவங்க மாதிரி யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம கௌரவமா வாழணும். அதான் எனக்கு வேணும். ஹலோ, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். மாணிக்க இருக்கிறாரா? மாமா நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அங்க அம்மா, சரோ, தம்பி, தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானா? எல்லாம் நல்லா இருக்கும் மாமா. சொல்லுங்க, அப்புறம் என்ன விஷயம்? நல்ல விஷயமா தான் போன் பண்றேன். நம்ம நிர்மலா பொண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு வரன் வந்திருக்குது. ரொம்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான். பையன் நல்லா படிச்சிருக்கிறான், மெட்ராஸ்ல தான் வேலை பார்க்கறான். சரி மாமா, நல்ல இடம்னா உடனே முடிச்சிட வேண்டியதானே? ரொம்ப நல்ல இடம் தான், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். மாமா, நிர்மலா கல்யாணம் நடந்தா சும்மா இறங்கின மாதிரி தானே இருக்கும். நீங்களே கூட்டிட்டு வாங்க, பேசி முடிச்சிடுவோம். நீங்க தவறா நினைக்காதீங்க, நான் வரல, அவங்களை அனுப்பி வைக்கிறேன். மாப்பிள்ள, நான் அவங்களை அனுப்பினதா கூட நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் அதை மனசுலயே வச்சுக்கல, நான் மறந்துட்டேன். சரி மாப்பிள்ள, நான் அவங்கள சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, பேசி பாருங்க, பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பேசலாம். சரிதானா? வச்சுட்டுமா? சரி. வாட மாணிக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்னடா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? காஃபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நிர்மலா எங்க? ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அவ குளிச்சிட்டு இருக்கா. என்னடா விஷயம்? நிர்மலாக்கு ஒரு இடம் வந்திருக்குமா? அப்படியா? ஆமாமா, நான் விசாரிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல இடம். நிஜமாவா சொல்ற? ஆமாமா. என்னம்மா நிஜமா சொல்றியான்னு கேக்குறீங்க? இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. இப்போ நிர்மலாக்கு கல்யாணம் பண்ற நிலைமையில நாம இருக்கோம். ஏமா அப்படி சொல்றீங்க? இல்லடா, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு செலவு இருக்கு. அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கா? நீயே இப்பதான் கைய ஊனி கரணை அடிச்சு ஒரு கடை வச்சிருக்க. அதுக்குள்ள ஒரு கல்யாணம்னா அது உன்னால சமாளிக்க முடியுமா? சமாளிச்சுதானே ஆகணும். நல்லா யோசிச்சு பாரு மாணிக்கம். செல்வம் இப்பதான் உன்கிட்ட வந்து உட்காந்து தொழில் பழைக்கிறான். சம்பாதிக்கிறவன் நீ ஒருத்தந்தான். உடனே கல்யாணம் வச்சா நீ எப்படிப்பா சமாளிப்ப? இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கலையா? அந்த மாதிரிதான். நம்ம என்ன பணக்காரங்களா கையில பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கு? அப்படி இப்படி புரட்டி தானே பண்ணணும். புரியாம பேசாதப்பா மாணிக்கம். நீ ஆம்பளை புள்ள, உன் கல்யாணம் வேற. நிர்மலா பொட்ட புள்ள, சீர்சனத்தி எல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். கல்யாண செலவு வேற இருக்கு. நிர்மலா கல்யாணத்துக்காக நீ ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு தான்ப்பா நான் யோசிக்கிறேன். முதல்ல பணத்தை சேர்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலாம். ஆமா, என்னைக்கு நிர்மலா கல்யாணம் பண்ணாலும் இந்த செலவெல்லாம் பண்ணி தானே ஆகணும். மொத்தமா பணத்தை சேர்த்து வச்சு பண்ணணும்னா அப்புறம் நிர்மலாக்கு வயசாயிடும். நல்ல சம்பந்தம் வரும்போது கடனை வாங்கி சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். கடனை அப்புறம் நான் எப்படியாவது அடிச்சுக்கிறேன். நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் மாணிக்கம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அது சரி, திடீர்னு சம்பந்தம் வந்திருக்குங்கிறியே, யார் மூலமா வந்துச்சு? தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலமா வந்துச்சுமா. தெரிஞ்சவர்னா நமக்கு சொந்தக்காரங்களா? இல்லம்மா, ஒரு புரோக்கர் மூலமா வந்துச்சு. என்ன நிர்மலா, உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், அமைதியா இருக்க? பேச வேண்டியதானே? அதான் தெரியுதே, விட்டா 2 பேர் நாளைக்கு தேதியை குறிச்சிருவீங்க போல இருக்கு. நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. என்ன நிர்மலா, உன்னை கேட்காமையா? சொல்லு, மேற்கொண்டு பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன இது ஒரே வார்த்தையில வேண்டான்ட்ட? ஏன்? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு இஷ்டமே இல்ல. என்ன நிர்மலா, எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாத. அப்புறம் லேட் பண்ணி என்னத்தை சாதிக்க போற சொல்லு? முதல்ல என்னோட படிப்பு முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என்னம்மா இது? அவ கடக்காடா, அவ படிப்பு முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. எப்படியும் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு 6 மாசம் ஆகாதா? இத பாரு நிர்மலா, உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீ சும்மா இரு. என்னம்மா இது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருன்னு சொல்றேன்ல. முதல்ல அவங்க வரணும், பார்க்கணும், பேசணும், 2 வீட்டுக்கும் பிடிக்கணும், பேச்சுவார்த்தை ஒத்து வரணும். இன்னும் எவ்வளவு கிடக்கு? என்னமோ இப்பவே நடக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க. மாணிக்கம், நீ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுப்பா. சரிம்மா. மாணிக்கம், அப்புறம் ஒரு விஷயம்.
இந்த கல்யாண விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். உன் மாமனார் கிட்ட சொல்லிடாத. என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா? பொண்ணு பார்க்க நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு. இங்க இடம் பத்தாது. பேசாம நான் இருக்கேன் காம்பவுண்ட் வீடு, அங்க பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலாமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அங்கேயே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. அவ என்னத்த சொல்ல போறா? இல்லப்பா, என்ன இருந்தாலும் அது அவ வீடு. அவ ஒரு வார்த்தை அத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலான்னு என்கிட்ட சொல்லிட்டானா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானம்மா. அவளே உங்ககிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரியே சொல்லுவா. போதுமா? நிர்மலா தான் உண்மைன்னு இருக்கா. நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். வரமா? சரி பாரு நிர்மலா. நிர்மலா, இந்த துணியெல்லாம் அலசி கொண்டு போய் காய போடு. நான் வெளியே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்கடி போற? ஏன் கேக்குற? ஏண்டி பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க வெளில போறேன்னா எங்க போறேன்னு தான் கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஃபோன் பண்ண போறேன். பெர்மிஷன் தரீங்களா? நான் ஃபோன் பண்ண போலாமா? என்னடி என்ன கிண்டலா பண்ற? இந்த பார், போனோமா பேசணுமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு போன்ல கதையெல்லாம் பேசிட்டு கூடாது. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? புரியுது புரியுது. சிதம்பரம் ஐயா. யாரு? சிதம்பரம் ஐயா. யாரு? அடடே வணக்கம். கோபாலா. வாங்க வாங்க வாங்க. நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். வாங்க, எல்லாம் கேள்விப்பட்டேன். உட்காருங்க உட்காருங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த சொத்து இனிமே நமக்கு இல்ல, என் கையை விட்டே போயாச்சுங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். எமவாயில போன உயிரை மீட்டு கொடுத்த மாதிரி என் சொத்தை எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க. எல்லாத்துங்க பெரிய வார்த்தையெல்லாம். உங்க சொத்து உங்களுக்கு கிடைச்சிருது. சந்தோஷம். விடுங்க. ஆமா, மேற்கொண்டு என்ன செய்தாங்க? கூடிய சீக்கிரத்துல காலி பண்ணி கொடுத்துறதா ஸ்டேஷன்ல வச்சு எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க தான் ரெக்கார்ட் எல்லாம் பக்காவா தயார் பண்ணிட்டீங்களே. பழைய வரி கட்டின ரசீது, பட்டா சிட்டான்னு எல்லாத்தையும் தோண்டி எடுத்திருக்கீங்களே. என்னங்க, எனக்கு தெரிஞ்சதை செய்தேன், அவ்வளவுதான். ஏதோ சச்சரவுலாம் உங்களுக்கு சொத்து வந்துருச்சுல்ல, அது போதும். அந்த சொத்து என் கைக்கு வந்ததுமே உடனே கிரையம் பண்ணி கொடுக்கறதா இருக்கேன். ஒரு பார்ட்டி நல்ல விலைக்கு கேக்குறாங்க. நல்ல விலை கிடைக்கிறது பத்தி சந்தோஷம். இப்பதான் நிலம் கைக்கு வந்திருக்குது, அதுக்குள்ளவா விற்க போறீங்க? அந்த இடத்தை கட்டி மேய்க்கிறதுக்கு நமக்கு தோதுப்படாது. அதுவும் இல்லாம அந்த இடம் வேற ரொம்ப தூரமா இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் மத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் உடனே விற்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சரி, உங்க தோதுபடி செய்யுங்க. இந்த கரையத்தையும் நீங்க தான் இருந்து முடிச்சு கொடுக்கணும். அவசியம் செய்து தரேன். இதை வெறும் வார்த்தையா சொல்லிடுங்க சிதம்பரம் ஐயா. இந்த சொத்து வித்து கிடைக்க போற பணம் உங்களால் தான் எனக்கு வந்தது. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இதுக்காக நிறைய அலைஞ்சிருப்பீங்க, சிரமப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நிறைய செலவாயிருக்கும். அதுக்காக இதை வச்சுக்கோங்க. வேணாங்க, அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்ல. நிலத்தை விற்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கிரையம் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் கமிஷனா கொடுங்க. அது நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நான் தருவேன். இது நீங்க அலைஞ்சதுக்காகவும் பழசெல்லாம் தோன்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணீங்கல்ல, அதுக்காக இதை வச்சுக்கோங்க. வேணாங்க, இதுக்கெல்லாம் என்னத்துக்கு? என் மனசை திறந்து ஒரு உண்மையை சொல்லட்டா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கிரைம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். வேலை முடிஞ்சது கமிஷன் கூட கொடுக்காம நாமத்தை சாத்திருக்கிறாங்க. ஐயோ, தயவு செஞ்சு என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்து என் விஷயத்துல முழு பணத்தையும் உங்ககிட்டயே கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதியை என்கிட்ட கொடுங்க, சரியா? கோபாலையா, நீங்க கொடுக்க போற பணம் பெருசு இல்ல. இப்ப சொன்னீங்களே, அந்த மனசு தான் பெருசு. வா போஸ், என் மருமகன் போஸ். இத்தனை நேரம் என்ன பாராட்டினீங்கல்ல, அத்தனை பாராட்டி இவனை தான் போய் சேரணும். பாவம் பையன் டவுனுக்கு போய் தாலுகா ஆபீஸ், ரெஜிஸ்டார் ஆபீஸ்னு அலையா அலைஞ்சு சொத்து விவரம் எல்லாம் சேகரிச்சு போலீஸுக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப இந்த பணம் சொன்னேனே வேணாம்னு. அப்போ நான் புறப்பட்டுங்களா? நல்லது. வாங்க. சரி, வரேன் தம்பி. போயிடுவாங்க. மாமா, என்ன என்ன நீங்க வாட்டுக்கு என்ன இப்படி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிவிட்டேன்? நீங்க தான் இவன் வேணா பாரு இப்படி இப்படி பண்ணுன்னு சொன்னீங்க, அதை தான் நான் பண்ணேன். நாளைக்கு அவருக்கு ஒரு வேலை ஆகணும்னு வச்சுங்க, நேரா என்ன தேடி வீட்டுக்கு வந்துருவாரு. அம்புடு தான் பெப்ப பெப்பேன்னு பேய் மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்பாடா, இவ்வளவு நாள் கழிச்சு முகத்துல சிரிப்பு பாக்குறது எனக்கு நிம்மதியா இருக்குதுடா. போசு, பேசாம ஒண்ணு செய்யறியா? எனக்கு ஒத்தாசையா? என் தொழிலுக்கு வா, நான் உனக்கு கத்து தரேன் தொழிலு. மாமா, நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு புறக்கடை பார்த்து ரொம்ப அழுத்து போயிட்டிய, உடம்பு வேற சரியில்லாம போச்சு. நீங்க காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு நேரா கடைக்கு வந்துருங்க. நான் அந்த வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கடையை பாத்துங்க. என்னப்பா சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை மாமா, நான் ஹோட்டல் நடத்தையில் எனக்கு ஒத்தாசையா இருங்கன்னு உங்களை சொன்னேன்.
அதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நான் இப்போ உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன். அட்வான்ஸ் கொடுங்க. அதுக்குள்ளவா? என்ன இப்படி சொல்லிவிட்டியா? என் பொண்டாட்டி ஒரு மாசமா இருக்கு, செலவெல்லாம் இருக்கு. கொடுங்க கொடுங்க, காசு கொடுங்க. அப்படிங்களா? ஆமா. உங்க பொண்டாட்டிங்களா? ஆமா. எனக்கு தெரியுமுங்களா? நான் பாத்துறேனுங்களா? வேலை எங்கிட்ட அட்வான்ஸ் கேட்கறேன், போடா அந்த பக்கம். என்ன மீனா, நர்மதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? சொந்தத்திலயா? சொந்தத்துலலாம் ஒண்ணும் இல்லக்கா. மாப்பிள்ளை பார்க்கணும்னா ஒண்ணு அம்மா பார்க்கணும், இல்ல அப்பா பார்க்கணும். அம்மா வீட்டை விட்டே வெளியில வர்றதில்ல, அப்பா வீட்டுக்கே வர்றதில்ல, அப்புறம் எங்க இருந்து பாக்குறது? சரிக்கா, அப்புறம் நான் வரேன். என்ன சரோ, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீயும் சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்க. இல்லங்க, தூசியா இருந்தது, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஆமா, எந்த மாதிரி சந்தோஷமான விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயம்தான். கல்யாணமா? யாருக்கு? என்ன சரோ, யாருக்குன்னு கேட்ட? நீயே சொல்ல பாப்போம். நம்ம வீட்டுல அடுத்தது நிர்மலா தான். நிர்மலாவுக்கா? நிர்மலாவுக்கு தான் கல்யாணம். உங்க அப்பா மூலியமா தான் சம்மந்தம் வந்தது. ஏங்க, நிஜமா நிர்மலாக்கு தானே கல்யாணம்? பின்ன நான் ஒன்னும் இன்னொரு கல்யாணம் பண்றதா இல்ல. என்ன சரோ, இதுல என்ன உனக்கு யோசனை? இல்ல, ஒண்ணு இல்ல. நிர்மலாக்கு இத பத்தி தெரியுமா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு கூட சொல்லிட்டேன். அவ ஒத்துக்கிட்டாளா? முதல்ல வேண்டான்னா பரீட்சை படிப்பு அப்படி இப்படின்னு மழுப்ப பார்த்தா. ஆனா எனக்கு என்னமோ இதை இப்போ பண்ணிடுறது நல்லதுன்னு தோணுது. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லையா? ஏங்க, கல்யாணம் பண்ணிக்க போறவ நிர்மலா. அவ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. ஏன் படிக்கிற பொண்ணை உடனே கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ பிரியப்பட்டா படிக்கட்டுமே. சரோ, நம்ம பேச ஆரம்பிச்சு கல்யாணம் வரதுக்கும் அவ படிப்பு முடியறதுக்கும் சரியா தான் இருக்கும். அவ என்னமோ சொல்லணுமே சொல்றா. கொஞ்ச நாள் போட்டோம்னு நினைக்கிறா போல இருக்கு. சரி, அவளோட விருப்பப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? சரோ, எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பேச்சு வந்த உடனே இப்போ என்ன அவசரம், அப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்னமோ ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிற நிலைமையில இருக்கும். இப்போவே இந்த கல்யாணத்தை முடிச்சா ஒரு பெரிய கடமை தீர்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவள் அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் ஒத்துப்பா. என்ன சொல்ற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இப்போ உனக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்லியிருப்ப? இப்போ என்ன அவசரம் தானே சொல்லியிருப்ப. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அந்த மாதிரி தான். சரிங்க, உங்க இஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? இந்த வரன் உங்க அப்பா மூலமா தானே வந்தது. உங்க அப்பா போன்ல என்கிட்ட சொன்னாரு, இது அவர் மூலமா வந்ததுன்னு அம்மா கிட்ட காமிச்சுக்க வேண்டான்னு. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீயும் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் காமிச்சுக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம். பொண்ணு பார்க்கறத அந்த வீட்டில் வச்சுக்க வேண்டாம், இடைஞ்சலா இருக்கும். இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்க தான் வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. அம்மா மருமக வீட்டில் எப்படி பொண்ணு பார்க்கறதுன்னு நினைக்கிறாங்க. நீ ஏதாவது தப்பா நினைச்சிட போறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போய் வாங்கன்னு ஒரு வாரத்தை கூப்பிட்டா வந்துருவாங்க. சரோ, எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பேச்சு வந்த உடனே இப்போ என்ன அவசரம், அப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்னமோ ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிற நிலைமையில இருக்கும். இப்போவே இந்த கல்யாணத்தை முடிச்சா ஒரு பெரிய கடமை தீர்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவள் அப்படி தான் சொல்லுவா. அப்புறம் ஒத்துப்பா. என்ன சொல்ற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இப்போ உனக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்லியிருப்ப? இப்போ என்ன அவசரம் தானே சொல்லியிருப்ப. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அந்த மாதிரி தான். சரிங்க, உங்க இஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? இந்த வரன் உங்க அப்பா மூலமா தானே வந்தது. உங்க அப்பா போன்ல என்கிட்ட சொன்னாரு, இது அவர் மூலமா வந்ததுன்னு அம்மா கிட்ட காமிச்சுக்க வேண்டான்னு. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீயும் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் காமிச்சுக்க வேண்டாம்.
இன்னொரு விஷயம், பொண்ணு பார்க்கறத அந்த வீட்டில் வச்சுக்க வேண்டாம், இடைஞ்சலா இருக்கும், இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்க தான் வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. அம்மா மருமக வீட்டில் எப்படி பொண்ணு பார்க்கறதுன்னு நினைக்கிறாங்க. நீ ஏதாவது தப்பா நினைச்சிட போறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போய் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா வந்துருவாங்க. வேணும்னா நம்ம 2 பேருமே போய் கூப்பிட்டு வந்துடலாம். என்ன நீ எல்லாத்துக்கும் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு ஏதாவது சொல்ல மாட்டியா? என்னத்த சொல்றது? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த சம்மந்தம் அப்பா மூலமா வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த நல்ல விஷயத்த அத்தை கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னங்க இது? அப்புறம் என்னடானா, சொந்த மகன் வீட்ல மகளை பொண்ணு பாக்குறதுக்கு பெத்த அம்மாவை மருமக நான் போய் வாங்கன்னு கூப்பிடணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் வெறுமே தலையை மட்டும் ஆட்டினேன். சரோ, இதுக்கெல்லாம் விளக்கம் வியாக்கியானம் எல்லாம் தேடக்கூடாது. உங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது மாப்பிள்ளன்னு. உங்க அப்பாவே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அம்மா கிட்ட மறைச்சேன். சரோ, அம்மாவை போய் ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடுறதுனால நம்ம கிரீடம் ஒன்றும் கீழே இறங்க போறதில்ல. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இப்படி எல்லாம் தான் வரும். அதை பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. சரோ, நிர்மலா கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் அம்மா ஒரு வார்த்தை கூடுதலா பேசினாலோ இல்ல நடந்துகிட்டாலோ அதை சரிக்கு சரியா பேசி பிரச்சனை ஆக்கிடாத. தயவு செய்து நான் சொல்றது கேளு. சரிங்க. ஹலோ ஹலோ ரமேஷ், நான் நிர்மலா பேசுறேன். என்ன நிர்மலா சொல்லு. வீட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு ரமேஷ். என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அது யாரு உன்ன பொண்ணு பார்க்க வர்றது? தெரியல, எங்க மாணிக்கண்ணனோட ஏற்பாடு. நான் படிக்கணும்னு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனா ஒன்னும் எடுபடல. மாணிக்கண்ணன் இருந்ததுனால என்னால் ரொம்ப பேச முடியல. அப்புறம் என்ன செய்யலாம்னு நினைக்கிற? ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க அம்மா கிட்ட பேச போறேன். என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை ஒரு நாள் ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு சொல்ல போறேன். பொண்ணு பார்க்க யாரையும் வர சொல்லிடாதீங்கன்னு கண்டிப்பா சொல்ல போறேன். அடடா, வேணாம் நிர்மலா, நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாராளமா வரட்டும். நீ வேணான்னு மட்டும் சொல்லிடாத. ரமேஷ், என்ன இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? வரவ என்னை பிடிச்சு போய் நான் இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுமே. எப்படி உன்னதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டாவா? ஆமா, அத பத்தி தான் நீங்க யோசிக்காம பேசுறீங்களே. இல்ல செல்லம், இத பத்தி யோசிக்காம இருப்பனா? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு நானும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் பத்தி எனக்கு மட்டும் அக்கறை இல்லைன்னு நீ நான் சொல்றபடி கேளு. சரி, சொல்லுங்க. இத பாரு நிர்மலா, உங்க வீட்டுல நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். பொண்ணு பார்க்க யாரும் வர வேணாம்னு சொல்லாத. நாளைக்கு 3 மணிக்கு நீ என்ன வந்து பார்க்கணும். நிறைய மேட்டர் பேசணும். என்ன, ஓகேவா? சரி. நாளைக்கு 3 o'clock. ஓகே? ஓகே, நான் வரேன். பாய். டேய், நீங்க எதுக்குல வந்த? போட வழியா. நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஓஹோ, தெரிஞ்சேதான் வந்தீங்க. என்ன திமிரா உனக்கு? போடா போடா. அந்த மாணிக்க என்ன அவமானப்படுத்திட்டான். அவனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சின்ன வயசுல என்ன காது குத்திட்டாங்க, தெரியும்ல? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா முடிவு பண்ணீங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள போயிடு. போடா. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாணிக்கம் உங்களை மட்டும் ஏமாத்தல, என்னைய சேர்த்து தான் ஏமாத்திருக்கான். இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவ்வளவு ஆத்தர் இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் திருடங்க தானே? இந்த பாருங்க, நீங்க என்ன வேணா திட்டுங்க, ஆனா அந்த மாணிக்கத்தோட மட்டும் என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவளுக்கு நான் மோசம் கிடையாது. உன்ன மாதிரி யோக்கியனுக்கு அந்த அயோக்கியனோட என்ன சண்டை? மாணிக்கம் என்ன மாதிரி வேலைக்காரனா இருந்து முதலாளியானவன். ஆனா நீங்க பரம்பரையா பணக்காரனா இருந்தீங்க. என்னை எவ்வளவு அன்பா நடத்துனீங்க. என்னையும் அவனை மாதிரியே திருடினா இருப்புன்னு நினைச்சு என் மேலேயே சந்தேகப்படுறான். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அங்க நடக்கிறத உங்ககிட்ட போட்டு கொடுக்குறேன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எப்படி அங்க வேலையில இருக்க முடியும்? அதான் வேலையை வேணா ஒன்ன வேணான்னு வந்துட்டேன். ஓஹோ, அப்படி போகுதா கதை? இத பாருங்க,
நான் உங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா அவன் ஆரம்பத்திலேருந்தே உங்ககிட்ட இருக்கான். நீங்க என்னமோ நேத்து தான் அவனுக்கு எதிராக பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரியும் அவன் என்னமோ பல வருஷமா முதலாளியா இருக்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா? உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. நீ வேலையை விட்டு வந்துட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் துரோகிங்க தான். இது பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. பழசெல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். நீங்க சேர்த்துக்கிறதானா சேர்த்துங்க, இல்ல வேணாம் வெளில போடான்னா வெட்டி விட்டுருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். பத்திரத்துல வேணா எழுதி கைது போட்டு தரேன். அப்படி நான் நடந்துக்கலனா என் தலையை வெட்டி தெருவில் போடுங்க. சரி, உன்னை நான் நம்புறேன். மறுபடியும் ஏதாவது பண்ணுன அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு வேலை. உனக்கு என்கிட்ட வேலை இல்லை, அந்த மாணிக்கத்துக்கிட்ட தான் வேலை. மாணிக்கத்துக்கிட்டியா? ஆமா, இது உனக்கு பழக்கப்பட்ட வேலை தான் பழனி. முன்ன என்கிட்ட இருந்துகிட்டு மாணிக்கத்துக்கு எப்படி விசுவாசமா இருந்தியோ அதே மாதிரி இப்போ மாணிக்கத்துக்கிட்ட இருந்துகிட்டு எனக்கு விசுவாசமா நீ வேலை பார்க்கணும். அது எப்படி அவங்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எதிராக இருக்குங்க? இதுக்கெல்லாம் பயப்படாத பழனி. முன்ன நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு, மாணிக்கத்தை வளர்த்து விட்டதுக்கு, அதுக்கெல்லாம் பண்ற பிராய்ச்சித்தம் தான் இது. நான் எங்க அவனை வளர்த்து விட்டேன்? நீ மட்டும் இல்ல பழனி, எங்க அப்பா, நான் எல்லாரும் சேர்ந்து அவனை வளர்த்து விட்டோம். அந்த நன்றி கட்ட பயலுக்கு இனிமேதான் கேடு காலம். நீ அந்த மாணிக்கத்துக்கிட்ட போற, எப்படியாவது வேலையில சேர்ற, எனக்கு விசுவாசமா இருக்கிற. சரி, அவங்ககிட்டே சேர்றேன். அண்ணே வணக்கண்ணே. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் தான் ஆளுங்களோட தராதரம் தெரியாதவனாச்சா, அப்புறம் எங்க வந்த? நான் கோவத்துல ஏதோ 4 வார்த்தை ஜாஸ்தியா பேசிட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேசுன தப்புன்னு வருத்தப்பட்டேன். செல்வம் ஏதாவது சொன்னா அதை மன்னிச்சு விட்டுற மாட்டீங்களா? அது மாதிரி என்னையும் மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. செல்வம் நீக்கு எவ்வளவு தூரத்துக்கு கெஞ்சிரான், காது கொடுத்து கேட்டியா நீ? கோவத்துல புத்தி மழுங்கி போச்சுண்ணே. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது பேசியிருக்கண்ணா? செல்வம் நீ கொஞ்சம் சொல்ல. அண்ணே, ரொம்ப காலமா உங்க கூட இருந்தவர் கோவத்துல தெரியாம பேசிட்டாரு. ஒரேடியா ஒதுக்குறது நல்லது இல்லைண்ணே. எவ்வளவு தூரத்துக்கு பேசினா? மறைச்சிட்டு வரப்போனா? அது சரிண்ணே. அப்படி பார்த்தா அன்னைக்கு அவரோட நம்பிக்கையை நீங்க சந்தேகப்பட்டீங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் நியாயமா வரக்கூடிய கோவம் தானே அவருக்கும் வந்துச்சு. நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க. அதையெல்லாம் மறந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவரை மன்னிச்சு சேர்த்துக்கிறது தானே நல்லது. சரி, சேர்த்துக்கிறேன். ஆனா இனிமே ஓவரா பேச மாட்டேன். சரி, உள்ளவா. நானும் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு. ஒரு உதவியும் கிடையாது அவளால. எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியதா இருக்கு. வாப்பா, வாமா, வா. அத்தை கொடுங்க, நான் செய்றேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. இன்னைக்கு நீ செய்வ, நாளையில இருந்து நான் தானே செஞ்சாகணும். பரவாயில்ல அத்தை, நான் இருக்கும்போது நான் செஞ்சுட்டு போறேன். அத்தை, நிர்மலாவை பொண்ணு பார்க்க வர விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நிறைய பேர் வரதுனால நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே, நல்ல சௌகரியமா இருக்கும். சரி, அதுவும் நம்ம வீடு தானே, எங்க வச்சா என்ன, அப்படியே செஞ்சிருவோம். அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. கிளவிங்க அது எங்கேயோ வெளியே போயிருக்கு, இப்ப வந்துரும்பா. சரோ, நீ இங்கே இருந்து கிளவி நிர்மலா எல்லாரையும் கூட்டு வந்துரு. வரமா, போயிட்டு வாப்பா. அத்தை, நிர்மலா எங்க? அவ மேல இருக்காமா. வாங்க அண்ணி. நிர்மலா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? எதுக்கு? நிர்மலா, நீ என் மேல எரிச்சலா இருக்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதையெல்லாம் விட்டுடு. நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. என்ன ஏதாவது அட்வைஸ் சொல்ல போறீங்களா?
நிர்மலா, நீ என்ன சட்டை பண்ணலைனாலும் பரவாயில்ல. உன்னோட அண்ணியா எனக்கு உன்னை பத்தியும் உன் எதிர்காலத்தை பத்தியும் அக்கறை இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி தனியா பேசலான்னு வந்தேன். தயவு பண்ணி நான் கேக்குறதுக்கு ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட பதில் சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் கேக்குறேன். ரொம்ப போர் அடிக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க. செல்வம் மூலமா நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். செல்வம் பொய் சொல்ற ஆள் கிடையாது. அதுவும் உன் விஷயத்துல அவர் பொய் சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. நீ யாரையோ லவ் பண்றதா அவருக்கு சந்தேகம். சரி, அப்புறம் நீ கல்யாணம் வேண்டான்னு எரிச்சலா சொன்னதா உங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. அது கேட்டதும் செல்வம் சொன்னது உண்மைன்னு எனக்கு தோணுது. நிர்மலா, நீ படிச்ச பொண்ணு. மத்தவங்கள மாதிரி வீட்டுல கை நீட்டுற மாப்பிள்ளைய நீ கட்டிக்கணுங்கிற அவசியமே இல்ல. உன் 2 அண்ணன்களும் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க, உன் விருப்பத்தை மதிக்க கூடியவங்க. இருக்கட்டும், நீங்க வந்த விஷயம் என்ன அத சொல்லுங்க. நிர்மலா, இப்போ உனக்கு நடக்க போற ஏற்பாட்டுல இஷ்டம் இல்லைன்னா, உன் மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. நான் உன் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். இந்த விஷயத்த ஈஸியா சரி பண்ணிடலாம். இப்ப வந்திருக்கிற சம்பந்தத்தை எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நிர்மலா, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி உன்னை சப்போர்ட் பண்றேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. என்ன நிர்மலா, அமைதியா இருக்க? ஏன் சிரிக்கிற? இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது ஊமை மாதிரி இருந்தீங்க. இப்போ நிறைய பேசுற அளவுக்கு தேறிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. போதும், இதோட நிப்பாட்டிக்கோங்க. என் மேல வச்சிருக்கதா சொல்றீங்களா அக்கறை? அந்த அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் முதலாளி. என்ன பழனி, என்ன நடந்துட்டு இருக்கு? போய் சேர்ந்துட்டுங்க. என்ன சொல்றாரு? முன்னாள் வேலைக்காரன், இந்நாள் முதலாளி. நீங்க சொல்றது தப்பு. முன்னாள் நண்பன், இந்நாள் துரோகின்னு சொல்லுங்க. அவன் உனக்கு பண்ண துரோகத்தை விட எனக்கு தான் அதிகம் பண்ணியிருக்கான் பழனி. நீ மட்டும் என் சொல்படி கேளு. என்ன கேப்பியா? கண்டிப்பா கேட்கிறேன் முதலாளி. இது வரைக்கும் அவன் எனக்கு பண்ணதை விட இனிமே நான் அவனுக்கு பண்ண போறதான் அதிகமா இருக்கும். சபாஷ் பழனி, தேறிட்டே நீ. கொஞ்சம் நஞ்ச எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, அந்த மாணிக்கம் உன் மேல ஏதாவது சந்தேகப்பட்டானா? சந்தேகமே வரல. நான் அப்படியே அழற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்தேன். அப்படியே நம்பிட்டான். கூட சப்போர்ட்டுக்கு அந்த செல்வமும் இருந்தான். யாரு? அந்த மாணிக்கம் தம்பியா? ஆமா. ஆனா அவனை மாணிக்கம் தம்பினே சொல்லக்கூடாது. அப்படியே மாணிக்கத்துக்கு ஆப்போசிட். ரொம்ப தங்கமான பையன். அன்னைக்கு நான் வேலையை விட்டு வரும்போது கூட வேணான்னு தடுத்தான். இன்னைக்கு நான் போனப்ப எனக்கு சப்போர்ட்டா தான் பேசினான். மாணிக்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சான், அப்புறம் சரின்னு சொல்லிட்டான். ஆமா, உன் மேல அவனுக்கு எதுவும் டவுட் வரல? அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. வெரி குட் பழனி. இன்னையிலிருந்து அவனை சில்லு சில்லா உடைக்கிற வேலையை ஆரம்பிக்க போறேன். ஏண்டா ரமேஷ் கிட்ட மோதுனோன்னு அவன் ஒரு நாள் உட்கார்ந்து நாளனும். என்ன? அது சரி, ஏதோ சில்லு சில்லா உடைக்கணுன்றீங்க, ஒன்றும் புரியலையே. நிம்மதி இல்லாம அவன் அலையணும், மனசு உடையணும், படுத்தா தூங்க கூடாது, அவன் அவஸ்தைப்பட்டு புழுங்கணும். அதான். ஆமா, இன்னைக்கு அவன் தங்க நிர்மலாவை பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல? ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், அதான் ரமேஷ். இனிமே அந்த மாணிக்கத்துக்கு ஒவ்வொன்றும் நான் தான் நடத்தி வைக்க போறேன். அவனோட துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் டிசைட் பண்ண போறது நான் தான். நீங்க ஏதோ சொல்றீங்க. நீங்க சொல்றதுல மொத்தமா புரியலனாலும் ஏதோ கொஞ்சம் புரியுது. அட அதை விடு. ஆமா, மாணிக்கம் கடையில இருந்து இன்னைக்கு ஏதாவது சரக்கு வெளியே போதா? இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு லோடு போகுது. ஆமா, எது கேக்குறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3 மூட்டை உங்க கடைக்கு அனுப்புறேன். அந்த மூட்டைகளையும் சேர்த்து லாரியில லோட் பண்ணிடு. எதுக்கு? நான் அனுப்புற மூட்டைக்குள்ள அங்கங்க சாராய பாக்கெட், கலப்பட சாராயம். புரியலையே. காதும் காதும் வச்ச மாதிரி உங்க லாரியில ஏன் மூட்டையை கலந்து ஏத்தி விட்டுடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப புரியுது.
மாணிக்கம் தங்கச்சி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவன் அந்த டென்ஷன்ல இருப்பான். நீ வேலை ஈஸியா முடிச்சிடலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா, என்ன வந்தவொடனே கிளம்புறீங்க? போனும் இல்ல, மாணிக்கத்தோட தங்கச்சிய இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஆனா அவனை விட எனக்கு தான் இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு. பாட்டி சொன்னதை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் வாங்கம்மா, வாங்கக்கா. என்ன மீனா, பூவெல்லாம் நீயே கட்டிட்டியா? நான் மட்டும் இல்ல, நம்ம அனிதாக்காவும் சேர்ந்து தான் கேட்டாங்க. அப்படியா? பரவாயில்லையே, சரவுக்கு ஒத்தாசையா பண்ணிருக்கீங்களே. ஆமா, இந்த பொண்ணு யாரு? எதிர்த்தாப்புல டீ கடை வச்சிருக்காங்க, மாடியில குடி இருக்காங்க. அப்படியா? நீ எந்த ஊருமா? இந்த ஊர் தான் பாட்டி. அதான் அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்லிய, இந்த பக்கம் திரும்பிட்டு சொல்ல பிடிக்கலையா? சரி விடு, எப்படியோ சரவுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் பாட்டி. ஐயோ, எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன், உனக்குல நான் தேங்க்ஸ் சொல்லணும். பூ வேற கட்டிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு பாட்டி, வழக்கமா எல்லாரும் செய்யறது தானே. இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு பாரு. அதனால நல்ல அழகா, அறிவா, சிகப்பா, புத்திசாலியான ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். அழகு கலர்லாம் வேணாம் பாட்டி, எங்க அப்பா மாதிரி இல்லாம நல்ல மனுஷனா இருந்தா போறோம். கவலைப்படாத மீனா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல புருஷனா தான் கிடைப்பான். பாத்துக்க, சரோ சொன்னானா அருளாக்கு சொன்ன மாதிரி மனசுல என்ன பாட்டி கிண்டலா பண்றீங்க? உண்மைதானே சொன்னேன். ரவி என்ன மளிகை சாமான் கொடுத்திருக்காங்க, வாங்க வாங்க. ஐயோ, அத முதல்ல போய் பாரும்மா. என்னென்ன சாமான் வந்துருக்கு பார்த்து எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைங்க. ஆமா, என்ன பலகாரம் செய்ய போறீங்க? கேசரி செய்ய போறேன், வடை செய்ய போறேன். பழம் எல்லாம் வாங்கியாச்சு. அதான் ஸ்வீட் கடையிலேயே வாங்கிக்கலாமே, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நல்லா இருக்க, டவுன்லோடு கேசரியும் 4 வடையும் தட்டி போடுறதுக்கு இப்படி சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. அந்த காலத்துல இப்படி ஏதாவது விசேஷம்னா அப்படி சேலையை தூக்கி சொருகிக்கிட்டு உள்ள பூந்தம்னா ஒரு வேலை பாக்கி விடாம செய்துட்டு தான் வெளியில வருவோம். பாட்டி, இந்த மாதிரி ரீல்லாம் இங்க விடாதீங்க. என்னடி இது, என்ன போய் ரீல் பண்றாங்கற? இத பார், 2-3 நெல் எடுத்தமா, அவிச்சமா, காய வச்சமா, குத்துனமா, மாவரைச்சமா, அரிசி ஆக்கணுமா, அந்த அப்படியே பொங்கல் வச்சமா, இப்படியே எல்லா வித சப்சாடா வேலையும் முடிச்சுட்டு தான் வெளியில வருவோம். இப்போ என்னமோ கிரைண்டருங்கிறாங்க, மிக்ஸிங்கிறாங்க, இதுல போய் வேலையை செய்துக்கிட்டு எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்குது? ஐயோ, பாட்டி கிட்ட வாய் கொடுக்க முடியாது போல இருக்கு. ஏமா, அவ எங்க நிர்மலா? எங்க அங்க கூட மாட? ஏன் நிர்மலா, என்னடி அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்க சில மாதிரி? வாமா, கூட மாட கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யு. உங்க ஆத்தாள மாதிரி ஒதுங்கி உட்கார்ந்தா இப்படி வா வா. நிர்மலா, இந்தா பட்டு புடவை, உனக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். சாயந்தரம் இதையே நீ கட்டிக்கோ. நான் உங்ககிட்ட பட்டு புடவை கேட்டேனா? எனக்கு இந்த பட்டு புடவை எல்லாம் கட்டி பழக்கம் இல்ல, நீங்களே கட்டிக்கோங்க. ஏமா, அவ எவ்வளவு அன்பா குடுக்குறா, ஆசையா வாங்கி வச்சுக்கிறியா? என்னமா அவ மேல சல்லுன்னு விழுகிறிய? நல்லாவா இருக்கு? கிழவி, நான் உன்கிட்ட பேசல, உன் வேலை என்ன அதை பார்த்துட்டு. அடி, ஏன் வேலையை தாண்டி நான் பாக்குறேன். இல்லன்னா இப்படி பேசுவியா? இந்த பார், பொண்ணு பார்க்க வர்றது ஒன்னைய மூஞ்சிய சுருங்கி போன சுண்டக்கா மாதிரி வச்சுக்காத. வந்தவன் அவன் மூஞ்சிய சுருங்கிக்கிட்டு போயிடுவான். என்ன காலேஜோ, என்ன படிப்போ, எப்பா. அம்மா, நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. காலேஜுக்கா? எதுக்குடி இப்போ? எனக்கு இன்னைக்கு பிராக்டிகல் கிளாஸ் இருக்கு, போலனா மார்க் கம்மி ஆயிடும். டேய், என்னடி என்னமோ தாண்டி குதிச்சுக்கிட்டு இருக்கா? உன்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவங்க வர்ற நேரத்துல நீ இல்லன்னா அப்புறம் என்னைய சிங்காரிச்சு கொண்டு போய் நிறுத்துவாங்க. கிழவி, நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இரேன். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சொன்னா புரிஞ்சுக்கடி, வீட்ல இரு. அம்மா ப்ளீஸ்மா, நான் போயே ஆகணும்மா. சாயந்தரம் தானே வராங்க, நான் 2 மணிக்குள்ள வந்துடுறேன். இத பாரு, நீ காலேஜ் அது இதுன்னு வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்டி. அம்மா, என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அப்புறம் நான் இத்தனை நாள் படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிடுமா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. எப்படியோ உன் விருப்பம் போல செய். தேங்க்ஸ்மா. பொறுப்பு இல்லாதவ காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. பொறுப்புள்ளவ சரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா சாமானையும் எடுத்து வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அம்மா, நான் ஏதாவது ஒரு தாசு உதவி பண்ணணுமா? என்னடி நீ அப்படியே இருக்கிற? ட்ரெஸ்ஸை மாத்திக்கம்மா. மாத்திக்கிறேன், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். யாரு, உங்க மாமியார் கூட தானே? காலமெல்லாம் அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கேன். அண்ணே வணங்கண்ணே. என்ன பழனி, கரெக்டா 8 மணிக்கு வர? நேரத்துக்கு வர மாட்டியோ? என்ன வெள்ளைக்காரனா நீ?
அட நீங்க வேற காலையில இருந்து பஸ் புடிச்சு ஓதப்பட்டு நெறிப்பட்டு வந்து சேர்றேன். நான் என்ன மணிக்கணக்கு பார்த்து வேலை செய்யறாளா? சும்மா விளையாட்டு சொன்னேன். என்ன எவ்வளவு காய்கறி பையில எடுத்து வைக்கிறீங்க? என்னப்பா மறந்துட்டியா? இன்னைக்கு வீட்டுல விசேஷம். சாயந்தரம் நிர்மலா பொண்ணு பார்க்க வராங்க. ஆமா ஆமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன லோடு அனுப்புற விஷயம் தானே? கற்பூரம் மாதிரி பிடிக்கிறியா? எங்க நம்மளோட வாசம் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? அப்படியே சந்தடி சாக்குல அண்ணனை கழுதாங்கிறீங்க. ஐயா வாய் தவறி ஏதோ சொல்லிட்டேன், நீங்க ஏதோ சண்டை முட்டி விட்டுறாதீங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போனோம். நீயும் செல்வம் பார்த்து அந்த லோட கரெக்டா அனுப்பிச்சு. எது பாண்டிச்சேரி லோடு தானே? அதெல்லாம் கரெக்டா அனுப்பிடுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி செல்வம், நான் இப்ப போறேன். நீ வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்து சேரு. சரி. என்னப்பா சொரத்தை இல்லாம சொல்ற? நிர்மலா கல்யாணத்துல என்னோட அபிப்பிராயம் எவ்வளவு முக்கியமோ உன்னோட அபிப்பிராயமும் அதே அளவுக்கு முக்கியம், புரியுதா? சரிண்ணே, நீங்க பார்த்து செய்யும்போது தப்பாவா செய்ய போறீங்க? சரி. டேய், இந்த மாதிரியெல்லாம் பட்டு படாம பேசக்கூடாதுடா. நிர்மலா அப்பப்போ படப்படான்னு பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கூடாது, மறந்துடணும். நீயும் நம்ம வீட்டுல ஒரு குடும்ப தலைவன் தான், அதை மறந்துடாத. சரி. சாமி புண்ணியத்துல இன்னைக்கு பொண்ணு பார்க்கறவங்களுக்கு நிர்மலாவை பிடிச்சி போய் சம்மதிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ரெஸ்டே இருக்காது. அதெல்லாம் பாத்துக்கலாண்ணே. ரொம்ப நாளா மனசுல ஒரு ஆசைடா. நிர்மலா நம்ம வீட்டுல ஒரே பொண்ணு, அவ கல்யாணம் என் கல்யாணத்தை விட ரொம்ப கிராண்டா நடக்கணும். அவ கேட்கிற நகை கொடுத்து புடவை எல்லாம் கொடுத்து பெரிய மண்டபம் நல்ல சமையல் அப்படி இப்படின்னு பேர் சொல்ற மாதிரி நடத்தணும்டா. அவ படபடன்னு பேசிடுவா, ஆனா நல்ல பொண்ணுதான்டா. எல்லாம் நல்லபடி செய்யலாண்ணே. நீங்க அவசரமா போனோம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு என் கூட சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காய்கறி எடுத்துட்டு போனதான் அங்க அன்னைக்கு சமையல. கிளம்புங்க. சரி செல்வம், 12ஆம் நம்பர் கடையில இவன் பிச்சை இருப்பான், அவன்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு மேட்டர் பேசிடு. அப்புறம் கல்லால இருக்கிற பணம் மணிக்கிட்ட கொடுத்துரு. சரி கிளம்பிட்டா? பழனி பழனி, எப்பா இந்த பாண்டிச்சேரியோட பார்த்து அனுப்பிச்சிருங்கப்பா. சரி சரி நான் பார்த்து அனுப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க. பண்ணினேன், நான் போயிட்டு மணிகிட்ட பணத்தை கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு அப்படியே அந்த 12ஆம் நம்பர் கடையில பிச்சை கிட்ட உருளைக்கிழங்கு மேட்டர் பேசிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க, லோடு அனுப்பணும். சரி. கொஞ்சம் இருங்க, ரமேஷ் கிட்ட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லிருங்க. சரி ஓகே. என்ன நிர்மலா நீ இவ்வளவு சாவகாசம் ஆடுற? தனியா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அடேங்கப்பா, என்ன எத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிருப்பீங்க? ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணி பார்த்தாதான் சிரமம் தெரியுதோ? நிர்மலா, நான் உன்னை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்கேன், அது தெரியுமா உனக்கு? ஆனா நீ என்ன வேணும்னு வெயிட் பண்ண வைக்கிற. சேச்சே, நீங்க வேற. நான் ஒன்னும் வேணும்னு லேட் பண்ணல, டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு அதான். அப்படியா? சரி என்னாச்சு? எது? உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே. என்னது இது இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? காதலிய பொண்ணு பார்க்க வராங்கன்னா காதல் உடனே பதற வேண்டாமா? அதை விட்டுட்டு வந்துட்டாங்களான்னு கியூரியாசிட்டியா கேக்குறீங்க. விட்டா நீங்களே முன்ன நின்னு கல்யாணம் நடத்தி வச்சிருங்க போல இருக்கு. சேச்சே, என்ன நிர்மலா நீ? ஒன்ன நான் விட்டு கொடுப்பனா? நான் ஒரு பிளானோட தானே இருக்கேன், அந்த பிளானோட மையமே நீ தானே. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு பார்க்க வராங்களே அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஒரு யோசனை சொல்லுங்க. இந்த சிக்கலான பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. பேசாம நீ அங்க போகாம அவாய்ட் பண்ணிடு. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலமா, சீரியஸா தான் சொல்றேன். பொண்ணு பாக்குற சீன்ல எப்படி நடந்துக்கணும் நீ என்ன கேட்ட, அந்த சீனுக்கே போகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்? உங்க அண்ணன் நிச்சயமா இப்போதைக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த மாப்பிள்ளை ஏதாவது காரணம் சொல்லி நீ தட்டி கழிச்சாலும் அடுத்த மாப்பிள்ளை அடுத்த மாசம் வந்து நிப்பான். இந்த ஒரு தடவை நீ போகலைன்னு வையேன், உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல இஷ்டம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆயிடும்.
அடுத்த மாப்பிளோட அவ்வளவு சுலபத்துல வராது. நமக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். நல்லதா ஒரு சமயம் வர்ற வரைக்கும் நாம காத்திருப்போம். அது வரைக்கும் கல்யாண முயற்சியை தள்ளி போடுறதுக்கு இதுதான் நல்ல வழின்னு நான் நினைக்கிறேன். என்னங்க இன்னைக்கு உங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்களாமே? ஆமாங்க. பாத்தீங்களா இந்த வீட்டுக்கு வந்த ராசிய? உங்க வீட்ல எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. நீங்க உங்க வீட்டுக்காரரு குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தாங்க. சரி. நான் வந்துட்டீங்களா? இந்த காய்கறி. அப்பா நல்ல வேளை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. சாம்பாருக்கு காய்கறி இல்லையே நினைச்சிட்டே இருந்தேன். எப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துப்பா, அவங்க வர நேரமாச்சுல்ல. இப்பதானே வந்தேன், ரெடி ஆயிடுறேன். என்னங்க காய்கறி எல்லாம் இருக்கு, கொத்தமல்லிய காணோம். ஐயோ விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பக்கத்து வீட்டுல தான் வாங்கணும். எல்லாரும் கேலி பண்ண போறாங்க. காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க கொத்தமல்லிய ஓசில வாங்குறாங்கன்னு. ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. உன் பரண்டு தானே மீனா, அவங்க காபி கடை தானே வச்சிருக்காங்க, அங்க போய் கேள்வி கொடுப்பாங்க. பாட்டி அது காஃபி கடை இல்ல, மெஸ். எப்படியும் அடுப்பு பத்த வச்சு தானே வியாபாரம் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச பாசையை தானே நான் சொல்ல முடியும். அக்கா நான் வேணா போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மீனா, நீ அடுப்பு பாத்துக்கோ. நான் போய் கொத்தமல்லி வாங்கிட்டு அப்படியே உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி போனேன் வந்தேன்னு வாதா, நிறைய வேலை கிடக்கு. எங்க நிர்மலா வரல? காலேஜுக்கு போயிருக்காப்பா. காலேஜ்க்கா? இன்னைக்கு எதுக்கு போனா? போய்தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. என்னம்மா அவ அடம் பிடிச்சா நீங்க ஏன் போவிட்டீங்க? காலேஜ்ல ஏதோ பிராக்டிகல்ஸ் தான், போலனா மார்க் போயிடும்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. என்ன குறைஞ்சிட்டு போகுது? என்ன இப்போ பொண்ணு பார்க்க வராங்க, இன்னைக்கு போயிருக்காள, அறிவு வேண்டாம்? லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவ படிச்சது போதும்னு. நீ தான் இல்ல அவ காலேஜ்ல போய் படிக்கட்டும்னு சொன்னேன். இப்ப நான் எது சொன்னாலும் அவ என்கிட்ட ஏத்து தான் பேசுறா. ஏன்னா அவ படிக்கிற திமிரு பாரு. சரி சரி, நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிருக்கால. கரெக்டா வந்துறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போயிருக்கா. சரி. கொடுங்கண்ணே, சீக்கிரம் கொடுங்கண்ணே. பழனிண்ணே சீக்கிரம் கொடுங்கண்ணே. கொடுங்கண்ணே, சீக்கிரம் போகணும். அந்த மூட்டையை தூக்குப்பா, சீக்கிரம் வா. அம்சனை கொடுத்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். ஐயா என்னடா நீ? செல்வா காசு கொடுத்து அனுப்பு. தொண்ணு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறான். அண்ணா இப்படி வாங்க, தூக்கி மேல போடு. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இது வரைக்கும் எங்க கடல் நீங்க வியாபாரமே பண்ணது இல்லையா? இல்ல உங்க கமிஷன் கரெக்டா வந்தது இல்லையா? எதுக்கு இப்ப அவரை தொண்ணூத்தொன்னாங்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? வேலை முடிஞ்ச உடனே உங்க கமிஷன் தானா வந்து சேரும்னு சொன்னேன்ல. நம்பிக்கையே வைக்காதீங்க. என்னங்க உங்க கமிஷன் 200 ரூபா. வரேண்ணே. பார்க்கலாம். என்ன செல்வா, சரக்குலாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? கரெக்டா இருக்கு, இது லிஸ்ட். சரி பாத்துங்க. என்னங்க செல்வம், நீங்க நம்ம ஆளாச்சுன்னு உங்க கடைக்கு வந்தா ரேட் எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு தீட்டி வச்சிருக்கீங்க. ஐயா நீங்க டிமாண்ட்ல இருக்கிற சரக்கா கேட்டிருக்கீங்க, சீசன்ல இருக்கிற காய்கறியை கேட்டிருக்கீங்க. நாங்களே அங்க இங்கன்னு வெளியே அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கி தரோம். ஏன் இல்லன்னு சொல்லி கஸ்டமர் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்களே டபுள் த ரேட் கொடுத்து வாங்குறோம். 10 பைசா ப்ராஃபிட் இருக்கா சொல்லுங்க? பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. அது சரி, சரக்குலாம் நல்ல சரக்கு தானா? முத்தல் கித்தல் அப்படி இப்படின்னு இருக்க போகுது. நம்ம கடை சரக்கை பார்த்து கேக்குறீங்க? என்ன செல்வா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். இது நம்ம கடை சரக்கு இல்ல, நீங்க வெளியே வாங்கி கொடுக்குறீங்க. நம்ம கிட்ட வாங்குறவங்க சரக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அப்படி இப்படி கசமுசாய்ப்பாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இது பாருங்க, வெளியே இல்ல வெளிநாட்டிலேயே வாங்கினாலும் நம்ம கடை சரக்கு என்னைக்குமே குவாலிட்டியில குறையாது. புரியுதுங்களா? என்ன பழனினே, நம்ம சரக்கை சந்தேகப்படுறாப்புல. உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? சந்தேகம் வருதா செக் பண்ணி பாத்துங்க. இவ்வளவு தூரம் சொல்லும் போது எதுக்கு வேண்டாம்ங்கற? முதல்ல செக் பண்ணி பார்த்து அப்புறம் காசு கொடுங்க. என்ன விடுங்க, அவர்தான் வேணான்ட்டார்ல. நீங்க எதுக்கு சந்தேகப்படுறாப்புல? வேலைய பாருங்க. சரிங்க, கரெக்ட் டைத்துக்கு அனுப்பிச்சிடுவீங்களா இல்ல ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ணுமா? தேவையே இல்ல, கரெக்ட் டைம்க்கு தானா வந்து சேரும். சரி, இப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. சரோ, நிர்மலா இன்னும் வரலையா? எங்கம்மா நிர்மலா? காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போனா. இன்னைக்கு எதுக்குமா காலேஜ்க்கு அனுப்புனீங்க? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா எவ்வளவு டென்ஷன். வந்துருவாப்பா. என்னத்த வந்துருவா?
அறிவு கெட்டத்தனமா ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றது இப்ப? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? கடைசி நேரம் வரைக்கும் கழுத்து. இந்த பொண்ணு நிர்மலாவில எப்பவுமே இந்த வீட்டுல டென்ஷன். ஆமாப்பா, அந்த பொண்ணு ஒண்ணு சரியில்லை. நான் எவ்வளவோ தூரம் படிச்சு சொன்னேன். இந்நேரம் காலேஜுக்கு போய் என்னத்த பண்ண போறா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நாம என்னத்த பண்றது? நான் எவ்வளவோ சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. ஐயோ, அவங்கள இப்ப வந்துட்டாங்களே, என்னப்பா பண்றது? என்ன கேட்டா நான் என்ன பண்றது? ஆமா, ரெண்டு பேரும் இப்படி மாறி பேசிக்கிட்டே இருங்க. நடக்கிற வேலையை பாருப்பா. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைங்க. அப்படியே பேசி சமாளிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ள நிர்மலா வந்துருவா. சரோ சொல்றதுதான் சரி. அவங்க வந்தாங்க, நான் காட்டி வச்சே கொடுங்க. நிர்மலா வந்தானா பின்வாசல் வழியா நான் கூட்டிட்டு வந்தேன். சரி சரி அத்தை வாங்க. வணக்கம். 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 வாங்க. வணக்கம்மா. வாங்க. 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 உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் சௌக்கியமா? நமக்கு பிசினஸ்லாம் நல்லபடியா போதுங்களா? பரவாயில்லாம போயிட்டு இருக்கு சார். நமக்கு மெயின் பிசினஸே காய்கறி தானா, இல்ல வேற ஏதாவது சைடுல இருக்கா? சைடுன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த சீட்டு பிடிக்கிறது, ஃபைனான்ஸ், அத சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் சொந்தமாக கடை இருக்கு. அப்புறம் சுந்தர சாரோட லாரி டிரான்ஸ்போர்ட் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்போ உங்க தம்பி? அவன் என் கூட தான் ஒத்தாசையாக இருக்கான். அப்ப சிரமம் இல்லாத சொகுசு ஜீவனன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உழைச்சாதான் சாப்பிடலாங்கிற மாதிரி நிலைமை தான். என்ன ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்கு. பொண்ணுங்கம்மா சாரோ? அங்க உள்ள இருக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கா? சரோ, டிஃபன்லாம் இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு ஏதாவது கூட. சரிங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம்ல? அதுக்கு என்ன, தாராளமா கொண்டு வாமா. அந்த காலத்துல சம்பந்தம் பேச போனா கையெல்லாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சு. அந்த சம்பிரதாயம் எல்லாம் யார் பாக்குறா? பொண்ணுங்கம்மா சாரோ? அங்க உள்ள இருக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கா? சரோ, டிஃபன்லாம் இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு ஏதாவது கூட. காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம்ல? அதுக்கு என்ன, தாராளமா கொண்டு வாமா. அந்த காலத்துல சம்பந்தம் பேச போனா கையெல்லாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சு. அந்த சம்பிரதாயம் எல்லாம் யார் பாக்குறா? வாங்கயா. யோ, இறங்க கீழே. வண்டியில் என்ன இருக்கு? காய்கறி சார். காட்டு காட்டு காட்டு. யோ, ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஓ, ஏரியா தர தர ஏரி செக் பண்ணுங்க. ஃபுல்லா செக் பண்ணுங்க. இது பாரியா, எல்லாத்தையும் எடுத்து போடு, எடுத்து போடு. யோ, திறந்து பாரியா, என்ன இருக்குன்னு பாரு. ஃபுல்லா செக் பண்ணு, எதையும் விடாத. சார், சாராயமே தான் சார். ஏய், காய்கறி முட்டைன்னு சொல்லிட்டு சாராயமா கத்துறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். எங்க இருந்து வருது? கோயம்பேட்ல இருந்து வருது. யார் இந்த கடைக்கு ஓனரு? மாணிக்கம் சார். யோ, வண்டியை சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல போடியா. யோ, வண்டி அடியா, கடையை ரைட் பண்ணணும். என்னங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி ஒருத்தர் முகத்தையே ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. என்னங்க, பொண்ணு நாங்க பார்த்தாச்சுன்னா காலகாலத்துல ஊர் போய் சேருவோம்ல. இப்ப பாத்துடலாம். என்னங்க, நாங்க வீட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம்ல. பார்க்கலாம்.
வீடா? ஆமா, பொண்ணு எங்க? அது வந்து என்னங்க? வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். பொண்ணை காணோம். பொண்ணை காணுமா? ஆமா. சார் நான் மன்னிச்சிடுங்க, கோவப்படாதீங்க. நிர்மலா காலேஜுக்கு போயிருக்கா, இப்போ வந்துருவா. ஏங்க இன்னைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரோம்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக காலேஜுக்கு அனுப்பிச்சீங்க? இல்லங்க, இன்னைக்கு நிர்மலாக்கு எக்ஸாம், அதுவும் பிராக்டிகல்ஸ், அதான் தவிர்க்க முடியல. அவ இப்ப வந்துருவா. அது சரி, பொண்ணு உள்ளதா இருக்கான்னு போய் பேசுனீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்? நல்ல காரியத்துக்காக ஒரு கல்யாணம் பேசி முடிக்க வந்திருக்கோம். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ போய் பேசினா பின்னாடி மத்ததெல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போ வந்துருவா. என்னங்க இதெல்லாம்? சரி, வந்தது வந்துட்டோம், இருந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடுவோம். முதல்ல உட்காருங்க. போய் சாராய் கேன் பேரல் ஏதாவது இருக்கான்னு தரவ செக் பண்ணியா சார்? யோ, நீ அக்கம் பக்கத்துல மாணிக்கத்தை பத்தி விசாரிச்சுட்டு வாயா. என்ன சார் திடீர்னு? யாரா நீ? நீதான் மாணிக்கமா? இல்ல சார், என் பேர் பழனி, இங்கதான் வேலை செய்யறேன். என்னடா காய்கறி கடைங்கிற பேர்ல சாராயத்தை கடத்துறீங்களா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யோ, இங்க இருந்து போன லோட்ல தானே சாராய பாக்கெட்ட கையங்களமா புடிச்சிட்டு வர. என்ன மாணிக்க சாராய வியாபாரம் பண்றானா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாருங்க, நல்ல மனுஷங்க அவரு. ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏய், உனக்கு என்ன தெரியாது? சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னையா அக்கம் பக்கத்துல விசாரிச்சியா? என்ன சொல்றாங்க மாணிக்கத்தை பத்தி? சார், மாணிக்கம் முதல்ல இந்த கடையில் தான் எடுபடி வேலை பார்த்திருக்கான். இந்த கடையை வாங்கினதுல கூட பெரிய சந்தேகத்தை கிளப்புறாங்க. தவிர சுந்தர மோட்டார்ஸ்ல வேற பங்கு உண்டாம். நாம சீஸ் பண்ண லாரி கூட சுந்தர மோட்டார்ஸ்ல இருந்தேன் சார். ஏய், உண்மையை சொல்லு, மாணிக்க வீடு எங்க இருக்கு? ஐயா, இப்ப வேணாம் ஐயா, அவங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இப்ப போனீங்கன்னா நின்னு போயிடும். தயவு செஞ்சு இப்ப வேணாம் ஐயா. ஏய், என்னடா போலீஸ்காரங்கிட்டே வசனம் பேசுறியா? குட்டிய பேத்துருவ ராஸ்கல். எங்கடா அந்த மாணிக்க வீடு? செல்வா, உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நிர்மலா காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவ திரும்பவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாணிக்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. புள்ள என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. என்ன பாட்டி, நிர்மலா இன்னும் வரலையா? இல்லையே. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உள்ள போய் நிலைமையை சமாளிங்க. நான் காலேஜுக்கு போய் நிர்மலா இருக்கலான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பா, எங்க இருந்தாலும் அவ இழுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க போங்க. ஏன் தம்பி, இங்க மாணிக்க வீடு எது? இதா? ஏன் இதானா? யோ, வாயா. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார், இங்க மாணிக்கங்கிறது யாரையா? நான் தான் சார். நீதானா? வா, ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போ. என்ன சார் விஷயம்? ஏன் விஷயம் என்னன்னு சொன்னதா வருவீரோ? உமக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது? இல்ல சார், என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க ஏண்டா பாண்டிச்சேரிக்கு சாராயத்தை கடத்தி விட்டு இங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கியா? வாடா. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வாடா. என்னமா சார், உன்னை கட்டி கொடுத்துருக்க, நல்ல இடமா இருக்கும் நம்பி தானே வந்தோம். இங்க வந்து பார்த்தா ஒரே கூத்து கொடுமையெல்லாம் இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இது ஏதோ வேற மாதிரியான பிரச்சனையா இருக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாப்போம் சார். வீடா இது? இல்ல வீடான்னு கேட்டேன். ஏதோ ஜீப்புமா குகைக்குள்ள வந்த மாதிரி எல்லாம் மர்மமா இருக்கு. பொண்ணு எங்கேன்னு கேட்டோம். இதோ வருதுன்னு சொன்னீங்க. போலீஸ் தான் வந்துச்சு. சாராயம் கடத்திட்டீங்கன்னு இழுத்துன்னு போயிடுச்சு. நீ வேற ஏதோ பிரச்சனைங்கிறியப்பா. அவ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. இந்த குடும்பத்துல நமக்கு சம்பந்தம் ஒத்து வராது. வாங்க போலாம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். அவசரப்பட்டு எங்க அண்ணனை தப்பா நினைச்சாதீங்க சார். அவசரப்பட்டு தப்பா நினைக்கல தம்பி. 6 மணி 2-3 மணி நேரம் காத்திருந்து இப்பதான் தப்பா நினைக்கிறோம். இன்னும் இங்க இருந்தா இந்த வீட்டுல இன்னும் புதுசா
ஏதாவது நடக்கும் வாங்க போலாம் ஐயோ இல்ல இது பாருங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் கெஞ்சி கேட்கிறேன் சார் சார் அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடாதீங்க சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் நீங்க படிச்சவர் சார் 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 நீங்களா என்ன இது? என்ன செல்வம், நீங்களே எங்களை மாதிரியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அண்ணன் எங்க எதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. எனக்கும் புரியல. நீ ஸ்டேஷன் வரைக்கும் போய் விசாரிச்சா தெரிஞ்சிரும். நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் செல்வம். நீங்க அண்ணே நீங்களும் கொஞ்சம் கூட வரீங்களா? நானா? எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வந்துருங்க. இல்லண்ணே அண்ணியை கூட்டிட்டு நான் எப்படி ஸ்டேஷனுக்கு தனியா? நீங்க கொஞ்சம் செல்வம், நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. சுந்தர மாமா இருக்காங்கல்ல, அது போதும். நீங்க வாங்க. இல்ல நீ அவர் நீங்க வாங்க வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் ஒருத்தி எந்த நேரத்துல உங்க வீட்ல நல்ல விஷயமா நடக்குதுன்னு சொல்லி தொலைச்சனும். ச்சே. இங்கேயும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. உன் முழு பேர் என்ன? மாணிக்கம் சார். எங்க இருக்க? மார்க்கெட். என்ன மார்க்கெட் அது? கோயம்பேடு. அப்படியா? அங்க என்னெல்லாம் விக்குது? காய்கறி, பூ, பழம் எல்லாம் கிடைக்கும் சார். சாராயம் கூட விக்குதாமே? இல்ல சார். என்ன நோலம் சார்? சாராயம் தான் மெயின் பிசினஸ், காய்கறி எல்லாம் சைட் பிசினஸ் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். யோ என்னைய கதை விடுற? லாரியில காய்கறி முட்டைக்கு நடுவுல சாராய பாக்கெட் போகுது பாண்டிச்சேரிக்கு. உன் கடையில இருந்தா லோடு போயிருக்கு. லாரிய மடக்கி பிடிச்சாச்சு. யோ எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரிக்கே சாராயம் கடத்துற ஒரே ஆளு நீதான் ஐயா. சும்மா சொல்லக்கூடாது. பெரிய ஆளியா நீ? இல்ல சார், நான் அப்படிப்பட்டவன் இல்ல. சின்ன வயசுல இருந்தே மார்க்கெட்ல தான் இருக்கேன். என்னை பத்தி வேணா நீங்க மார்க்கெட்ல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க சார். விசாரிச்சமே, அவங்க சொல்றதெல்லாம் வேற மாதிரில இருக்கு. சாதாரணமா அங்க இருக்கிற எல்லா எடுபடி வேலையும் பார்த்துட்டு இருந்த ஆளு நீ. இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஒரு கடைக்கு முதலாளி ஆவறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் தானே எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அவங்க சொல்றது நியாயமா தான் படுது. எப்படியா வந்துச்சு இந்த முன்னேற்றம்? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? வியாபாரிகள் சங்க தலைவர் சிவசாமி கிட்ட. ஓஹோ, சிவசாமி கிட்டியா? 10 வருஷமா அங்க வேலை பார்த்த தெரியும். ஒரு நாள் திடுதிடுப்புன்னு உன்ன வேலையில இருந்து தூக்கிட்டாரு, அதுவும் தெரியும். சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உன்னை ஒரு முதலாளி திடுதிப்புன்னு தூக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன பண்ண? பணத்தை சுருட்டிக்கிட்டியா? அதை வச்சு தானே கடை ஆரம்பிச்ச? இல்ல சார், அவரு என்ன வேலை விட்டு தூக்குறதுக்கு காரணம் அது இல்ல. சொல்லுயா, என்ன ஏன் நிப்பாட்டுட்ட? எதுக்காக உன்ன வேலையை விட்டு தூக்குறாரு சொல்லு. ஏன் தயங்குற? எதுக்காக சிவசாமி உன்ன வேலையை விட்டு நிப்பாட்டினாரு? சார், அவருக்கு என் மேல ஏதோ மன வருத்தம். அவருக்கு நான் மரியாதை சரியா தரலன்னு, அதான். ஓஹோ, சரி, மரியாதை கொடுக்கல, அதை விடு. இந்த புது கடை ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு ஏது பணம்? அதை மட்டும் சொல்லு. சுந்தரம் சார் தான் கொடுத்தாரு. சுந்தரம் சாரா? அது யாரியா சுந்தரம் சாரு? சார், சுந்தரம் லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர் சார். இந்த சுந்தரம் பில்டர்ஸ், சுந்தரம் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் அவங்களுக்கு தான். அவரோட லாரி டிரான்ஸ்போர்ட்ல தான் நான் வேலை செய்யறேன். யோ, சின்ன வயசுல இருந்து மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு லாரி சர்வீஸ்ல எப்படி? உனக்கு முன் அனுபவம் இல்லைல்ல? இல்ல சார், காய்கறி மண்டிக்கு லாரி எல்லாம் வரும் இல்லையா, அந்த அனுபவத்தை வச்சுதான் அவர் இந்த வேலை எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் மார்க்கெட்ல எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சுதான் கடை வைக்க உதவி செஞ்சார். என்னையா கதை சொல்ற? எந்த முதலாளியாவது நான் கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தனுக்கு காசை கொடுத்து கடையை வைக்க சொல்லுவானா? ஆமா, இந்த சுந்தரம் என்ன அப்பாவியா?
சிவசாமி கிட்ட உன்னை பத்தி எதுவும் விசாரிக்காமையே உன்னை வேலையில சேர்த்துட்டாடா. ஏய், கரெக்டா சொல்லணும் என்கிட்ட, என்ன காரணம்? சார், நீங்க நான் அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். சுந்தரம் ஐயா என் சம்சாரம் வழியா எனக்கு ஒரு விதத்துல சொந்தம். என் திறமையை பத்தி கேள்விப்பட்டு தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. அப்புறம் காய்கறி வண்டியில எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சுதான் இந்த கடையை வைக்கிறதுக்கு உதவி பண்ணாரு. இதான் சார் உண்மை. ஏதோ கதை சொல்ற, நீ சொல்றத நான் நம்புறேன்னு வச்சுக்கோ. ஆனா உன்னைய பத்தி விசாரிச்சதுல யார நல்ல விதமா சொல்லலையேப்பா. சார், என்னை பத்தி பொறாம பிடிச்சவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க சார். நீ 1000 சொல்லு, ஆனா அந்த சிவசாமி கிட்ட நீ மொத்த பணத்தையும் சுருட்டிட்ட. அதை வச்சுதாயா கடை ஆரம்பிச்சிருக்க. இதாயா என்னுடைய கருத்து. மாணிக்கத்துக்கு வேண்டியவங்க இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். ஹாய் மோகன், இவர் மிஸ்டர் சுந்தரம், லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர். தெரியும், உட்காருங்க. மிஸ்டர் சுந்தரம், ஒரு விஷயம் கேட்கணும். இவனுக்கு நீங்க தான் கடை வைக்க பணம் கொடுத்தீங்களா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி இவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து திடீர்னு தூக்கிட்டாங்களே, அது தெரிஞ்சுதான் பணம் கொடுத்தீங்களா? மாணிக்கத்தோட சம்சாரம் சரோ எனக்கு உறவுக்கார பொண்ணு. நான் அவளுக்கு மாமா முறை வேணும். அவதான் இவனுக்கு வேலை கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டா. ஓஹோ, இந்த மாணிக்கனோ மார்க்கெட்ல பெரிய திறமசாலியா? அது கேள்விப்பட்டு தான் நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்களா? அப்படிதான் சொன்னான். இல்ல சார், இன்ஃபேக்ட் எனக்கு மாணிக்கத்தை அவ்வளவா தெரியாது. சரோ வீட்டுக்காரர் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லிச்சு. சரோ தங்கமான பொண்ணு. அவ வார்த்தையை நம்பிதான் நான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்.